அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பாமணி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு முக்கியமான மாதம். ஏன்னா பல பேர் இந்த படிப்புகள் முடித்து அடுத்த படிப்புக்கு போகிறது, வேலை பார்க்குறவங்க புதிய கணக்கு தொடங்குறது, அதே மாதிரி வருஷத்தில் பார்த்தோம்னா புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு இப்போ தான் தொடங்குது. ஸோ இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தளவில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல சனி பகவான், அதோட சேர்ந்து புதன் செவ்வாய் எல்லாம் இந்த மாதம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கார். உங்கள் ராசிக்கு 5வது வீட்டில் சுக்கிரன் இருக்கும், 6வது வீட்டில் குரு பகவான் இருப்பார். உங்களுக்கு 8வது வீட்டில் கேது இருக்கும். 2 8 ராகு கேது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜென்ரலாக ஓவராலாக பார்த்தோம்னா நீங்கள் உங்களுடைய உழைப்பால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதுனால தடைகளை வெற்றி கொள்ளலாம். எப்படிப்பட்ட ஒரு தடையாக இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஒர்க் லோடு அதிகரிக்கும். எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும், போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான போட்டியாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கும். செவ்வாயும் புதனும் 3வது வீட்டில் இருக்காங்க. 3வது வீடு அப்படின்றது கம்யூனிகேஷனையும் குறிக்கும், தொடர்புகளையும் குறிக்கும். ஸோ இந்த கம்யூனிகேஷனில் நல்ல வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை குறிக்கக்கூடியது 3வது வீடு தான். ஸோ புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஏன்னா அங்கே செவ்வாயும் புதனும் சேர்க்கை, அது மட்டும் இல்லை சனிபானும் சேர்க்கை. இந்த இதெல்லாம் வெற்றி கொடுக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கம்யூனிகேஷனுடைய ஸ்கில்ஸ் எதுவும் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படின்னா கூட அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார், இன்றைக்கி வரல, முன்னாலேருந்து சனி பகவான் அங்கேயே இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் மட்டும்தான் வர்றதுனால தான் இந்த மாற்றங்கள் மட்டும் தனியாக வித்தியாசமாக தெரியும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதனால் கவனமாக ஜாக்கிரதையாக வார்த்தைகளை யோசித்து பேசுங்க. பணம் ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பணம் வருமானம் வரும், ஆனால் உங்கள் கையில் தங்காது. எதிர்பாராத வருமானம் வந்தால் கூட கையில் தங்காது. சுக்கிரன் 5வது வீட்டுக்கு வர்றதுனால லாபம் அதிகரிக்கும். நீங்கள் பேங்க்கு மாதிரி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கோ, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கோ, இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அது லாபம் கிடைக்கிறதுக்கோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா பேங்கிங்கையும் குறிக்கும் சுக்கிரன். வீடு, நிலம் இது மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் முதலீடு போடுறதுக்கோ, இல்லை அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணி கடன் கேட்டு வாங்கிறதுக்கோ, அந்த மாதிரியான வீட் லோன், ஹவுசிங் லோன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்கள் எப்போவுமே உழைப்பாளிகள். அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா 10ஆம் இடம் உழைப்பையும் குறிக்கும். ஆனால் பொதுவாக மகர ராசி அன்பர்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் டிலே ஆகும். கல்யாணமான வாழ்க்கையில் கூட ஒரு சில பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் உத்தியோக மாற்றம் வர்றதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 3வது வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் அவர் செவ்வாய் இங்கேருந்து 4வது வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உடல் சோர்வு, தோள்பட்டையில் வலிக்கலாம், கை வலி, தோள்பட்டையில் வலி இதெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சரியாக போயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சூரியன் 4வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்படுறது, ஈகோ ப்ராப்ளம், இது மாதிரி வீட்டில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வரலாம். சுக்கிரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கிற கிரகங்கள்லேயே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிரன் 5வது வீட்டில் இருக்கிறதுலாம்.
அதனால் வந்து காதல், வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறது, அது மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச உங்களோட க்ரியேட்டிவிட்டினால் வரக்கூடிய விஷயங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது, திடீர்னு எதிர்பாராத அளவில் வந்து பண வரவு உருவாக்குறது, இதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கும். இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அப்போ வந்து நவகிரகத்தை சுற்றி வாங்க. நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரருக்கு அது மாதிரி பாடுங்க. இப்போ நவகிரகத்தை சுற்றி வாங்க. முடிஞ்சால் 9 சுற்று சுற்றுங்க. அப்படி இல்லாட்டா ஒத்தப்படையில் 5 சுற்று 7 சுற்று அப்படின்னு கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சுற்றி வரும்போது ஓம் சனீஸ்வராய நமஹ அப்படின்னு சொல்லிகிட்டே சுற்றி வாங்க. இது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குது. ராகுகேதுக்குள்ளே இது மாதிரி கிரகம் இருக்கிறதுனால இது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்தல இப்போ தான் வந்து உங்களுக்கு சனி 7.5 சனி முடிஞ்சு அதனுடைய பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. பட் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிங்கன்னா குரு பார்வை வந்துடும். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதத்தில் வந்து நல்லது தான். பல விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் திறமைகள்னால உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அதனால் பொதுவாக அந்த ஏப்ரல் மாதம் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உழைப்பால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய வளர்ச்சியாக அது மாறும். அதனால் வந்து பொதுவாக இந்த காலகட்டங்களில் நிதானம் மட்டும் செயல்படுங்க. வெற்றி உங்கள் பக்கம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.